ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக டிவி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். சரி vlog எடுக்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க நீங்களும் என்னோடய கிச்சனுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு காலி ஆகிடுச்சு, கழுவி காய வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மஷ்ரூம் இருக்குது, அதை வச்சு கடாய் மஷ்ரூம் மாதிரி செய்யலான்னு இருக்கேன். ஸோ பாட்டிலில் போட்டுடலாம். பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன், மல்டிகிரெயின் ஆட்டா வாங்கலான்னு இந்த தடவை அது வாங்கியிருக்கேன். இது அவங்களோட பிராண்டு போல், பிக் பாஸ்கெட்டோட பிபி ராயல்னு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மாவில் வந்து வெந்தயக்கீரை ஸ்டாக் இருக்குது, அதனால் ஒரு கட்டு வெந்தயக்கீரை குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது போட்டு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு பேக்கெட் இது இருக்குது மஷ்ரூம். ஸோ என்ன பண்ணலாம், மஷ்ரூம் கடாய் மஷ்ரூம் பண்ணலாம். போல் சத்தம் போடுறானுங்க, யாருன்னு போய் பார்ப்போம். அக்கம் பக்கம் யாரும் வந்துடக்கூடாது இவங்களுக்கு. டேட் கம் ஹியர். பாருங்க எதுக்கு குலைக்கிறானே தெரியல. கதவை மூடிட வேண்டியது தான். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பானுங்களேன்னு திறந்து வச்சா இந்த பாடு. ஓய் டேட் ரோக போ போ, ரோக போ டேட் போ. போகிறான். பக்கத்து வீட்டுக்கு யாரோ வராங்க, யார் வந்தாலும் சரி இவன் அவ்வளோ சீக்கிரம் குலைக்க மாட்டான். ஏமி டோ சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து சிட்டு சாப்பிட்டுட்டான், இவர் இன்னும் சாப்பிடலை. மூஞ்ச பாருங்களேன், வாடா அங்கேயே போய் படுத்துருக்கிறது கதவுக்கிட்டேயே. அடுத்து இவர் வராரு, போய் பாரு யார் வந்திருக்காங்கன்னு. இவர் வச்சுட்டார், வா நீயும் பார், போகிறது பாருங்க. வா சரி நான் தூக்கலடா, மாவு பிசையணும்டா. கூப்பிட்டா அப்படி வந்துடுவார் தூக்க சொல்லி. மாவு பிசையணும், மாவு பிசைஞ்சிட்டு தூக்கலாம், வா சலோ சலோ. இந்த டீப்பாயில் ஏதாவது அழகாக ட்ரே வச்சு வைக்கலாம் அப்படின்னு புக் பண்ணியிருக்கேன். இவனுங்க இப்படி ஏறி உட்காந்தா எப்படி வைக்கிறது, ஒரு புத்தா அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரேயில் வைப்பாங்க இல்லையா. இவனுங்க பண்ணுற வேலை இது, அவங்களுக்கு என்னவோ சீட்டு மாதிரி அதில் போய் உட்காந்துடுறது. ரெண்டு பேரையும் வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். ஏய் குண்டூஸ் குண்டூஸ், வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கட்டு எடுத்துக்கலாம், பாக்கி ரெண்டு இருக்குது, வேறு ஏதாவது செஞ்சிடலாம். மஷ்ரூம் சிட்டு உனக்கு என்ன வேணும்? தக்காளி கட் பண்ணது இருக்குது. ஸோ கடாய் இதுக்கு தக்காளி முழுசும் வேணும், அதுவும் வேணும். ஸோ பாக்கி ஐட்டம்லாம் அப்புறம் எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் போட்டேன்னு கீழே போட்டுருவேன். கொஞ்சம் இஞ்சி, ஸோ வெந்தயக்கீரை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்து பிசையலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த குட்டி வெந்தயக்கீரை முளை கட்டி கொஞ்சம் இலை வந்தோடனே விற்றுருவாங்க போல், நல்லாயிருக்கு. சப்பாத்தி எதில் எடுத்தாலும் இப்போ போட்டுடுறது இது. பாருங்க என்ன வேணும்? ஒன்றும் இல்லை உனக்கு. கேரட் வேணும், வேற என்னடா வேணும்? வீடியோ எடுத்தால் எப்படி தான் தெரியுதோ எடுக்க விட மாட்டான். தோசை ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு பிசையறதுக்கு. தேவையான உப்பு, கொஞ்சம் ஓமம் மேலே அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை கட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு அதையுமே கூட பார்த்திங்கன்னா நல்லா அந்த இதுலேயே அப்படியே துருவிக்கலாம். ஸோ இதையும் இப்போது பொடியாக கட் பண்ணிவிட்டு அலசிக்கலாம். வேறு மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இதை அலசிட்டு மாவு கூட போட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கோதுமை மாவு கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெந்தயக்கீரைலாம் சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். ஸோ தோல் உரிச்சிட்டு இதையும் துருவி அது கூட சேர்த்துடணும். பேஸ்டெல்லாம் அரைக்கலை, நான் அப்படியே துருவி போட்டுடுறேன். ஸோ இந்த வின்டர் சீசனில் தான் பார்த்திங்கன்னா நார்த்லேயுமே சரி இந்த சிவப்பு கேரட்டு, நிறைய ஃப்ரெஷ் பட்டாணி, இந்த வெந்தயக்கீரை,
இதெல்லாம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரையை நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துட்டேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு பூண்டை வந்து அப்படியே துருவி போட்டுடலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீஸ் துருவுறது குட்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வச்சு. ஸோ வெந்தயக்கீரை வெள்ளைப்பூடு போட்டாச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு நமக்கு கோதுமை மாவு தேவைப்படும். நான் என்ன பண்ண போகிறேன், 2 கப்பு இந்த மாவு சேர்த்துட்டு 1/4 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அங்கே எவ்வளோ, இதுக்கு எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் மூடி வச்சிடலாம் லைட்டாக. அப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்னது மஷ்ரூம் சப்ஜிக்கு தேவையான வேலையை பார்க்கலாம். ஸோ இது வந்து அலசறதுக்கு சில பேர் மாவு, நானுமே கூட சில டைம் பண்ணுவேன், அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு. இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒன்றும் கருப்பாக ஒட்டி இல்லை, இதில் க்ளீனாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ நல்லா க்ளீன் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அலசியாச்சு. ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, கொஞ்சம் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் மிளகு, 2 மிளகாய் வத்தல். ஸோ இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நடுநடுவில் கிளறி விட்டால் போதும், கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் எதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாக்கியை வந்து நம்ம அதுக்கு பொடியாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பலாம் கரையாமல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் இந்த கேப்சிகம் வெங்காயம் அதெல்லாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாக்கியை வந்து நம்ம அதில் போட்டுடலாம், அந்த வதக்கும் இல்லையா மசாலாக்கு, அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் இதில் எடுத்துக்க போகிறேன் ஜாரு. ஸோ அருணா கேட்டிருந்தீங்க கிச்சனில் உங்களுக்கு எங்கே துணி ஹேண்ட் டவல் இல்லையான்னு. ஒரு கைப்பிடி துணின்னு ஒன்று வச்சுருப்பேன். பட் என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா இப்படி தொடச்சே பழக்கம் ஆயிடுச்சு. இங்கே எங்கேயா தொங்க போட்டேன் அப்படின்னா சிட்டு டெட்டு இழுத்துருவானுங்க. ஸோ அங்கேயும் எங்கேயும் ஜன்னலில் போட்டாலும் பார்க்க வீடியோவில் நல்லா இல்லைன்னு எடுத்துடுறது. அதனால தான் சரி, ஒன்று துடைக்கணுன்னா அந்த பக்கம் இருக்கும், அங்கே போய் தொடச்சிட்டு வருவேன். இல்லைன்னா இருக்கவே இருக்குது பை அப்படி தொடச்சிடுறது. யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கேன். நைட்டி எல்லாம் இந்த இடத்துல கரையாக இருக்கும். என் பேண்ட்டும் அது மாதிரி ஆகிடும். புதுசாக போடுறப்ப யோசிச்சுட்டு துடைக்க மாட்டேன், அந்த பக்கம் போய் துடைச்சிட்டு வருவேன். ஆனால் அது கொஞ்சம் நாளைக்கு தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைங் அப்படின்ட்டு துடைச்சிடுறது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி துடைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் லைட்டாக இதை போட்டு எடுத்துகிட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியும் பியூரி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா பேசிகிட்டே இருப்பேன். அதனால் கடகடன்னு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். சரியா? இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி கடையிலலாம் வாங்கினா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வதக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வறுத்தது கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதை வந்து அரைச்சிட்டு இதே ஜாரில் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தக்காளி பியூரி பண்ணிக்கணும். சாப் பண்ணலான்னு இந்த சாப்பரில் போட்டோன்னா சார்ஜ் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன், இதையும் மிக்சிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாங்கிறேன் வெங்காயம் ஜஸ்ட்டு இதில் குறன்னு இருந்தால் போதும்னு இதில் போடலான்னு பார்த்தேன். அது சார்ஜ் போயிடுச்சு, அது சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ எப்படியும் மிக்சி யூஸ் பண்ணுறோம், அதனால் இதை எடுத்துகிட்டு பொடி அரைச்சிட்டு இதையும் அரைச்சிட்டு அப்படியே தக்காளி அரைச்சிட்டு இது பண்ணிடலான்ட்டு இந்த மாதிரி அப்படி தான் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்கும்.
ஸோ இதை வந்து இப்போ பொடி பண்ணிக்கலாம். சிட்டு சன் பாத் எடுத்துகிட்ருக்கான் பாருங்கள். டிராஃபிக் சத்தம் கேட்குது நல்லா. போட்டதை சாப்பிடல, பாக்கி வச்சுருக்கான். சரி சரி, சன் பாத் எடுத்து நம்ம தான் செய்கிறதில்ல, அதுங்களுக்குலாம் தெரியும். அப்பப்போ எப்போ தேவையோ வந்து அவனும் சரி இவனும் சரி எந்த பால்கனியில் வெயில் அடிக்குதோ போய் படுத்துப்பாங்க. நல்லா தலையை வச்சுட்டு ரோடை வேடிக்கை பார்த்துட்டு படுத்துருக்கான் பாருங்க. சத்தம் வருது இல்லையா, டிராஃபிக் சவுண்டெல்லாம். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு 4-5 பில்டிங் பெருசாக. அதுதான் கோமாளி படத்து மூவியில் வரும் இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் கோல்டன் ஆப்புலன்ஸ்ன்னு சொல்லிட்டு பூந்தமல்லி பெங்களூர் ஹைவேல இருக்கும். அது நைட் டைமில் பார்க்க நல்லாயிருக்கும். சரி, நான் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க வந்தேன். போய் இப்போ அந்த பொடிக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம். டெட்டு காணோம், எங்கே போனான்னு தெரில. பார்த்தீங்களா, கதவுக்கிட்ட போய் இடம் பிடிச்சிட்டான் அதே மாதிரி. ஸோ நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா கம்ம கம்ம கம்மன்னு அப்படி வாசனை அடிக்குது. நம்ம நார்மலாக ஏதாவது சப்ஜி பண்ணால் கூட போட்டுக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா. கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் இன்றைக்கி சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இதில் இப்போது அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஊறிட்டு இருக்குல்ல, அதையுமே கூட நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். வச்சுட்டு பாக்கி வேலையை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். சப்ஜி இது பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். வெறும் கோதுமை மாவுனா இந்த அளவுக்கு ஒட்டாது, கொஞ்சம் கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பார்த்தீங்களா, இது காயாமல் இருக்கும் மாவு. இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இது நார்த் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சிர்கே வாலி பியாசுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வினிகர் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே கூட பிக்கிள்டு ஆனியன் மாதிரி அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 440355. ஓகே, தேங்க்யூ. सिद्धू तोसिपो तोसकामा వెయిట్ అండి టెడ్డు మీద పెట్టుదామా. పెట్టు మీద పెట్టు పెట్టు వెయ్ 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 రా ఇడరా. ஸோ இது கிச்சனுக்கு ஒரு ஸ்டாண்ட் புக் பண்ணியிருந்தேன், கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா காட்டுறேன். நம்மளாக தான் வைக்கணும். பாக்ஸாக இருக்க மாதிரி மிக்சி ஜாரு, ஹேண்ட் பிளெண்டர் அதெல்லாம் உள்ளே வச்சு தோண்டி தோண்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மண்சட்டி அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 5 ரேக் உள்ளது. நானாக பண்ணுறேன்னா இல்லை அபி வருவான் வீக்கெண்டில், அவனை வச்சு செய்கிறேன்னா பார்க்குறேன். நான் அது வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வா வா நின்று பார்த்துட்ருக்கான். வாடா. திறந்து வச்சா நல்லா காற்று வரும், வெளிச்சம் வரும்னு திறந்து வைக்கிறது. ஆனால் போய் யாராவது வந்த போனால் குலைச்சிட்ருக்கானுங்க. டெட்டு பசிக்குதா, இவன் இன்னும் சாப்பிடல. காலி ஆகிடுச்சு. இதையும் போட்டுட்டு அந்த சிர்கே வாலி பியாஸு கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதனால தான் அதுக்கு சக்கரை கொஞ்சம் தேவைப்படும். சரி, ஸோ இந்த ஸ்பூன் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, இன்னொன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படி ஐக்கியாவில் கிடைக்கிது. இது வந்து காஃபி ஸ்கூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணிக்கணும் அந்த வெங்காயத்துக்கு. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு,
கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், இல்லைன்னா ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு இது பண்ணிக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவில் தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் சக்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை குட்டியாக, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பட்டை, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இது கூட வினிகர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் இறங்கணும், அவ்வளோதான். அது அப்படியே 2-3 நாள் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். முழு வெங்காயம் கூட போடுவாங்க அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில். நான் வந்து இன்றைக்கி நார்மல் வெங்காயம் தான் போட போகிறேன். ஸோ இதை மைக்ரோவேவில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். பாருங்க, தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் ஊற்றிடலாம். இப்போது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகா, பீட்ரூட் சும்மா ஒரு 2-3 பீஸ், கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்கு தான். நீளமாக வெட்டின வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே உரிச்சிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரொட்டி கூட ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் ஊறிச்சு அப்படின்னா. இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் வந்து கலர் நல்லா இந்த வெங்காயத்தில் ஊறி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு தான் சும்மா 1-2 பீஸ் குட்டி குட்டி பீஸ் வந்து நீங்கள் பீட்ரூட் போட்டால் போதும். எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், வெங்காயம், கேப்சிகம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப வந்து குழஞ்சிலாம் வேகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணால் போதும். அப்படியே கிரன்ச்சி கிறிஸ்பாக இருக்கணும். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடிச்சோம் பார்த்தீங்களா மசாலா, அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் கிரேவி செய்ய போகிறோம், அதனால் இதிலே செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ இது இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1-லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இந்த மசாலாலாம் வதங்கணும். ஸோ இதில் உப்பு இது போடணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் பாருங்கள் பேசிட்டு. இப்போ போட்டுருவோம் லைட்டாக. வதக்கிறப்பே போட்டிருக்கணும், ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன். ஸோ இது சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் அதை இது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும். என்ன பண்ணலாம், மூடி போட்டு விட்டுடலாம், ஏன்னா தெரிக்கும் ஃபுல்லாக. ஸோ மல்லி எல்லாம் தேவைப்படும், அது கொஞ்சம் அலசி எடுத்துட்டேன். இது பாருங்கள், நம்ம பிக்கிள்டு ஆனியன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஸோ இதுவுமே கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு அதெல்லாம் சேர்க்கணும். இது கூட உப்பு, மிளகாத்தூள், நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். அது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டிங்க அப்படின்னா திரியாக ஆன மாதிரி ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு, இல்லைன்னா ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட தயிர் திரியாமல் இருக்கணும்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா தண்ணி, கிரேவிக்கு நிறைய வேண்டாம், ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா காய் மசாலா எல்லாம் சேர்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வதக்கி வச்சிருந்த காய் கூட தக்காளி உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டேன் அரைக்கிறப்போ, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம கடாய் மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துடலாம். பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? மேலே கொஞ்சமாக க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். உங்ககிட்ட அமுல் இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாலுக்கு ஏடு கட்டும் பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் ரிச்சாக. ஃப்ரிட்ஜில் வச்சனால கட்டி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் க்ரீம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருப்பேன். ஸோ இந்த காய் இதெல்லாம் தக்காளியெல்லாம் இப்படி முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்கவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்து குழஞ்சி போகக்கூடாது. அதனால ஒரு 2-3 நிமிஷம் இப்போ சிம்மில் வச்சுட்டு மல்லியில தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெடி. ஸோ கமன்னு நமக்கு கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி. மல்லியில சேர்த்துட்டு இறக்கிடலாம். வேற லெவலில் வாசனை வருதுங்க. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு அவங்களுக்குலாம். சூப்பராக வந்திருக்கு. வேறு லெவல். நானே சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த காய்கள்லாம் இப்படி முழுசாக தெரியணும், அப்போ தான் அந்த கிரேவி பார்க்கறதுக்கும். எப்பயுமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல கண்ணால் பார்த்து அது அழகாக இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்ணுன்னே தோணும். அப்புறம் டேஸ்ட்டு. ஸோ இதை ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் பிளேட்லேயோ இதுலேயோ சர்வ் பண்ணி அப்படி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரீம் கூட பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதில் போட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சப்ஜி ரெடி. நம்ம இப்போ சப்பாத்தி பண்ணிடலாமா? நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. கல் சூடாயிருச்சு. இந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா திருப்ப செய்கிறப்ப எடுக்கிறப்ப கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை நம்ம மைக்ரோவேவில் இருக்கிறதுலே கம்மி டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்ச மாவு மாதிரி ஆகிடுது. மேலே அப்படி பக்கெல்லாம் கட்டாது, நல்லாயிருக்கும். எப்பயாவது நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா முந்தின நாள் பிசைஞ்சு வச்சுருவோம், மறுநாள் காலையில் எடுக்கணும்னு பார்த்தோம்னா அப்படியே கட்டியாக இருக்கும். வைக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா மேலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கருப்பாகவும் மாறாது மாவு. ஸோ எடுத்து மைக்ரோவேவில் டக்குன்னு செட்டிங் கூட பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸ்டவ் சூடாக இருக்குது. இப்போ துடைக்கலை. நம்ம இங்கே பிளேட் வச்சு பிளேட்டிங் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். சும்மா ஓரளவுக்கு ரஃப்பாக துடைச்சிடலாம்.
வந்து உட்காந்துருக்கான். டேய் சிட்டுமா, பட்டுக்குட்டில எதுவு செல்ல குட்டில வாழை பாருங்க, குஞ்சு மணில. உடனே அவனை போய் கூப்பிட போறான் பாருங்க. டெட்டுமா, இது செல்ல குட்டிரா, குண்டு மணிரா, இட பட்டு குட்டில்ரா, செல்ல குட்டில்ரா, குண்டு மணிலு, செல்ல குட்டிலு. மம்மி சாப்பிடணும்டா. சூரோ இவனுக்கு இப்பதான் பசிக்கும். டைம் என்னாது? ஏய் பாருங்களேன், பேண்ட்டெல்லாம் கழட்டி விட்டுருவாடா நீ. 3 மணி ஆக போகுது. ஐய், அவன் வந்து மேலே கால் வச்சானா ட்ரெஸ் எல்லாம் ஓட்ட போட்டுறான். நகம் வந்து நம்ம என்னதான் இது பண்ணாலுமே கூட ஷார்ப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன ஓ, அவனை இப்படி தூக்க முடியாது. சரி ஓகே, நான் திரும்ப கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஓலே செல்ல குட்டி, பட்டு குட்டிலு, குண்டு மணிலு. சரி ஜாடம் வேகக்கூடாது. டெட்டுமா நோ. சரி நின்று கொஞ்சம் இதெல்லாம் ஜாடனைக்கு போகாரா பாருங்க, சண்டைக்கு போறாம பாருங்க. ஏய் கையை கடிக்காதடா. சரி நான் சாப்பிட போறேன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்கடா. சரி நோ ஸ்டே சிடு நோ. சரி ஓகே குண்டு. சரி ஏய் நோ ஃபைட்டிங் சிடு நோ ட்ரீட். ఎవరికి ట్రీట్ కావాలి? ట్రీట్ இப்படி தாங்க கொஞ்ச நேரம் சண்டை போடுவானுங்க, நல்ல பசங்க. ஆனால் சரி நான் போய் கையை கழுவிட்டு திருப்பியும் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைலில் சாப்பிடலாமா? நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் ரொட்டி, வெறும் பருப்பு சாதம் அதெல்லாம் சாப்பிட்றதுமே கூட நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி மல்லி புதினா சட்னி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் மஷ்ரூம் சொல்லுங்க. சட்னிலாம் அடிக்கடி அரைக்கிறது இல்லை, ஸோ இந்த தடவை சப்ஜி சூப்பராக இருக்குது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ தான் போட்டோம், அதுக்குள்ளேயே கொஞ்சம் சூடாக வந்து இருந்தது, ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஒரு வாரம் 10 நாளைக்கு செஞ்சு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன், லிங்க் வேணா ஐ பட்டனில் தரேன். பக்கோடா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் சட்னி மாதிரி கிடையாது, டிக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பஜ்ஜி அதுக்கெல்லாம், ஸ்டஃப்டு பரோட்டா எல்லாத்துக்கூடையும். நாட்டில் வந்து அவங்க பருப்பு சாதத்து கூட இந்த சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். வேற லெவல். சரி உங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றேன். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். அந்த வாங்கின ஆர்கனைசர் வந்து நான் இன்னொரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டே இருக்கானுங்க, கொஞ்சமாக கொடுத்துலாம். சிட்டுண்டா சப்பாத்தி உண்டாரா. பாய்.